ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரம். வார பலன் 27/5/2024 2/6/2024 வரலும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்னு மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு என்ன பலன்னு பார்ப்போம். ரிஷப ராசியில் பார்த்தாலேனால் குரு, சுக்கிரன், புதன், சூரியன் 4 கிரகங்கள் இருக்குது இந்த வாரம். கேது பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல, அதாவது காலபுருஷ தத்துவத்தின் 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னி ராசியில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் செவ்வாயும் இருக்கா. இந்த வாரத்தில் சந்திர பகவான் பூராட நட்சத்திரம், அதாவது தனுசு ராசி பூராட நட்சத்திரத்திலிருந்து ரேவதி நட்சத்திரம் மீன ராசி வரலும் போறார். இதன் மூலியமாக அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்றவர் தனுசு, மகரம், கும்பம், மீனம் இந்த 4 ராசியிலையும் போறார் இந்த வாரம். இந்த வாரத்தில் செவ்வாய் பகவான், அதாவது மீன ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் 31/5/2024 அன்னைக்கு மேஷ ராசிக்கு பெயர்றார். இது மாத கிரக பயிற்சி இருந்தாலும் இந்த வாரத்தில் வருது. மேஷத்தில் போய் ஆட்சி பெற்ற ஆண் செவ்வாயாக இருக்க போகிறார். பெரிய ஏற்றத்தை எல்லாம் கொடுக்க போகிறார். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் எந்தெந்த விசேஷ நாட்கள் வருது அப்படின்னு பார்த்தோம்னா 28ஆம் தேதி அன்னைக்கு ஸ்ரவண விரதம். ஸ்ரவணம் அதாவது திருவோணம் அப்படின்றது பெருமாளுக்கு உண்டான நட்சத்திரம். திருவோண நட்சத்திரம் அப்படின்றது இதுவும் பெரிய ஏற்றத்தில் இருக்கக்கூடியது. திருவோணத்தில் என்ன விசேஷம் அப்படின்னா, திருவோணம் சனி பகவானுடைய ராசியில் வர்றது பெரிய விசேஷம். ஏன்னா சனி பகவான் துலாத்தில் உச்சம் வர்றார். எந்த ஒரு விஷயத்திற்கும் அதாவது சாராமல் இருக்கக்கூடியவர் சனி பகவான். அதனால தான் அவர் அவருடைய மாற்றங்கள் எல்லாமே ஒரு பெரிய சேஞ்சஸை லைஃப்பில் பண்ணணும். எந்த ஒரு விஷயத்திற்கும் ஒரு சரியான, அது எது சரியோ அதை மட்டும்தான் பண்ணுவார். தவறான விஷயம் செய்ததற்கு உண்டான தண்டனையும் சரியான விஷயத்திற்கு உண்டான பலன்களையும் தனித்தனியாக கொடுக்கக்கூடியவர். அதையும் இதையும் கம்பைன் பண்ணி இதில் ஒரு 70 மார்க் இருக்குது, அதில் ஒரு 100 மார்க் இருக்குது, 170 மார்க் போட்டுக்கலாமே, என்ன பண்ண முடியாது. போய் மிச்சம் 30 மார்க் போடலாம், 100 மார்க் நன்மை பண்ணியிருக்கார் அப்படின்றதெல்லாம் கிடையாது. 70 மார்க்கு நெகட்டிவ் பண்ணியிருந்தீங்களே ஆனால், அதாவது தவறுகள் செய்திருந்தால் அந்த 70க்கு உண்டான தண்டனையும், 100% நீங்கள் நல்லது செஞ்சுருந்தீங்கன்னா அதற்கு உண்டான புண்ணிய கர்மாவுக்கு உண்டானதையும் செய்யக்கூடியவர் சனி. எந்த ஒரு விஷயத்திலும் வேறுபாடுகள் கொடுக்க மாட்டார். அந்த ராசியில் ஸ்ரவண நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம் வர்றது பெரிய விசேஷம். இந்த வாரம் பார்த்தீங்களேனால் ஸ்ரவண நட்சத்திரம், திருவோணம் 28ஆம் தேதி ஸ்ரவண விரதம் இருப்பார். அதனால் ஸ்ரவண விரதம், அதாவது குழந்தை பிராப்தி இல்லாதவர்கள் ஸ்ரவண விரதம் இருக்கிறதும், கடன் அதிகமாக இருக்கிறவர்கள் ஸ்ரவண விரதம் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக அவர்களுக்கு அடுத்த வருஷத்திலேயே இந்த கடன் தீர்றதும் குழந்தை பிராப்தி ஏற்படுறதும் நிச்சயமாக நடக்கும். உடல் உபாதைகளுக்கும் இந்த ஸ்ரவண விரதம் இருப்பாள். அதாவது யாராவது ஒருத்தர் சிக்கா படுத்துருக்கா, இந்த மாதிரியான விஷயங்களும். 28ஆம் தேதி இந்த கத்திரி வெயில் அப்படின்னு சொல்லக்கூடிய அக்னி நட்சத்திரம் முடியறது. அதாவது சாயந்தரம் முடியறது. ப்ராக்டிக்கலி பார்த்தா அடுத்த நாள் கார்த்தால சூரிய உதயத்தும் போது அக்னி நட்சத்திரம் இல்லாமல் இருக்கும். அக்னி நட்சத்திரத்துடைய நட்சத்திரத்தை விட்டு வெளியே வந்துடும். அதாவது பரணி, கிருத்திகை, ரோகிணி 2ஆம் பாதம் வரலும் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை அக்னி நட்சத்திரம்னு சொல்கிறோம். சூரியன் இருக்கிற நட்சத்திரம், சந்திரன் இருக்கிற நட்சத்திரம் இல்லை, சூரியன் இருக்கிற நட்சத்திரத்தை சொல்கிறோம். இந்த நட்சத்திரம் பிரகாரம் ரோகிணி 2ஆம் பாதத்தை தாண்டர், அதாவது சூரிய பகவான். இதன் மூலியமாக அக்னி நட்சத்திரம் காலகட்டம் முடியறது, அதீதமான வெயில் காலகட்டம் குறையிறது. 2/6/2024 அன்னைக்கு வைஷ்ணவ ஏகாதசி. இந்த வைஷ்ணவ ஏகாதசிக்கும் மிச்ச ஏகாதசிக்கும் என்ன வித்தியாசம்னா, வைஷ்ணவ ஏகாதசின்றது சூரிய உதயத்திலிருந்தே ஏகாதசி இருந்தால் மட்டும்தான் வைஷ்ணவ ஏகாதசின்னு எடுத்துக்கொள்ளப்படும். ஒரு நாழிகையோ அரை நாழிகையோ 10 வினாழிகையோ இந்த மாதிரி ஒரு தசமி சேர்ந்து இருந்துட்டேனால் அது வைஷ்ணவ ஏகாதசியாக எடுத்துக்கொள்ளப்படாது. சரி, இந்த வாரம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தோம்னா, ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமத்தன்னைக்கு புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பசும்பால் வாங்கி கொடுங்க. பசும்பால் வாங்கி கொடுக்கறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். இப்போ ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இந்த 27/5/2024 2/6/2024 வரை உண்டான பலன்களை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்காலில் வந்துட்டுருக்கும், கீழே வந்துட்டுருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா என்னுடைய மொபைலுக்கு ஃபோன் பண்ணுங்க. இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை 27/5/2024 2/6/2024 வரை உண்டான பலன்கள் பார்க்கலாம். துலாம், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சுக்கிர பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கார். இருந்தாலும் ராசிநாதனின் இன்னொரு வீடான 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபத்தில் இருக்கிறது விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தோம்னா வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா 8ஆம் அதிபதி
9ஆம் அதிபதி 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். அவர் வந்து 8, 12 அதிபதிகள் மறைந்து சுபத்துவம் பெறுறது பெரிய விசேஷம். 9ஆம் அதிபதியும் மறைந்து சுபத்துவம் பெறுறது பெரிய விசேஷம். வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கவர்களுக்கு கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகக்கூடிய யோகியதை இந்த வாட்டி நிச்சயமாகவே இருக்கும். வேலையில் புதிய வேலை கிடைக்கும். வேலை மூலியமாக வெளிநாடு போகக்கூடிய பிராப்தம் நிச்சயமாக உண்டாகும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 6ஆம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு சப்தமாதிபதி 6ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்தில் ராகு பகவானோட சேர்க்கை இருக்கிறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால திடீர் ராஜயோகம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான் புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் உங்களுக்கு வந்தே சேரும். அதாவது 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் மூலத்திரிகோண வீட்டில் இருக்கிறது பெரிய விசேஷம். அதுவும் ஆண் ராசியில் இருக்கிறதன் மூலியமாக சனி பகவான் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல கேது பகவான் இருந்து குருவின் பார்வையில் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக உங்களுடைய சொந்த ஊர் கோவிலுக்கு போயிட்டு வருவீங்க. சொந்த ஊர் கோவிலில் போயிட்டு அங்கே வந்து ஊர் எல்லை கோவிலுக்கு போயிட்டு வர்றதும், சித்தர்கள் அந்த மாதிரியான கோவில்களுக்கு போயிட்டு வர்றதும், மடாதிபதிகளை போய் தரிசனம் செஞ்சுட்டு வர்றதும் இந்த வாரத்தில் உங்களுக்கு நடக்கும். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். அதாவது 27/5/2024 2/6/2024 வரலும் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல ஆரம்பிக்கிறார். 3ஆம் இடத்துல ஆரம்பிக்கக்கூடிய சந்திர பகவான் 10ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். முயற்சியின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இளைய சகோதரம் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 4ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 27ஆம் தேதி சாயந்தரம் ஒரு 4:30 மணியிலிருந்து 29ஆம் தேதி ராத்திரி ஒரு 8:30 மணி வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா கேந்திரத்தில் 4ஆவது இடத்துல சதுர்த்த கேந்திரத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். திக்பலம் பெறுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். குருவின் பார்வையில் இருக்கிறதுனால தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஏற்றம் எது இருந்தாலும் அதாவது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு திடீர் பொருள் வரவு, பண வரவு இருக்கும். நல்ல மார்க் கிடைக்கும். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் திடீர்னு வந்து ஒரு சேஞ்சஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த துளாராசிக்காரர்களுக்கு இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 10ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. 5ஆம் இடத்துல வந்து 29ஆம் தேதி ராத்திரி ஒரு 8:30 மணியிலிருந்து 31ஆம் தேதி ரைட்டு ஒரு 10:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இதன் மூலியமாக சந்திர பகவான் பார்த்தாலேயானால் 5ஆம் இடத்தில் இருக்கிறதுனால குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ரொம்ப நாள் கழித்து குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி நிச்சயமாக உண்டு. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் நல்ல கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 6ஆம் இடத்துல வந்து 31ஆம் தேதி ராத்திரி 10:30 மணியிலேருந்து 3ஆம் தேதி அதிகாலை ஒரு 1 மணி வரலும் இருக்கார். ராகுவோட சம்பந்தம் எதிரிகள் அற்ற நிலை இருக்கும். தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். புதிய தொழில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாத்துலேயுமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு, உங்களுக்கு ஒரு ராஜநடை இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த வாரம் பார்த்தாலேனா துளாராசிக்காரர்கள், அதுவும் வந்து இந்த கார்மெண்ட் செக்டரில் இருக்கிறவங்க, துணி நெய்யக்கூடியவர்கள், அதை தவிர வந்து இந்த பாதாம் இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் விற்கிறவங்க, சென்ட்டு விற்கிறவங்க, அதை தவிர வந்து கிராசரிஸ் வச்சுருக்கிறவங்க, இந்த ஜுவல்லரிஸ் வச்சுருக்கிறவங்க, டைமண்ட் ஜுவல்லரி பண்ணுறவங்க, நகாசு வேலைகள் பண்ணக்கூடிய இந்த பொற்கொள்ளர்கள், அதை தவிர வந்து இந்த கிளாமர் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களை, இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரத்தில் போய் அருகில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். பாதாம் வந்து கொண்டு போய் தாயாருக்கு அபிஷேகம் பண்ணிட்டு வாங்கும். பாதாமும் ஏலக்காயும் கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்கும். நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம் உங்களுக்கு வந்தே தீரும்.